இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்வார்கள். அதை தொடர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் 1-2 பேர் முன்பாக கடந்து வந்து சாட்சிகளை அறிவிக்க கேட்டுக்கொள்கிறீர்கள். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்வார். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று அறிந்திருந்தோமானால் அவர் நமக்கு கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருந்தோமானால் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுங்கள். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். பிசாசு கேட்டங்கள் பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். புறாக்களை போல கபடமற்றவராயிருங்கள். இயேசுவோ சிறு பிள்ளைகளே என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள். பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிகிறீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. பிசாசுக்கு இடங்காமலும் இருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் நமதுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி உங்கள் இது நியாயம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றுவான், ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ கிணைக்கொள்ளாக தீர்க்கப்படுவான். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் வேதனையை நீக்கி சுகமாயிரு என்றார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ஆண்டுகளே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவன் ஆத்மாவை தேய்ச்சி தமிழை நாமத்தை நிறுத்தம் தமிழை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தரின் பரிசுத்த